गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमल। வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு அம்மா சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி நோ ஆனியன் கோ கார்லிக்கில் க்ரீன் பீஸ் மசாலா பண்ணியிருக்கா. இந்த ரெசிபி ஃபுல் வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாம். இப்போ பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இருக்கும் இல்லையா, இது உரித்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. இது எப்படி நம்ம உரித்து ஸ்டோர் பண்ணணுங்கிறது வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சீசனில் கிடைக்கும் பொழுது வாங்கி ஃப்ரீசரில் வச்சுடுவேன். இந்த மாதிரி அதோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு கப்பு எடுத்து டீப் ஃப்ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதாவது வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி பிளெண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் அகலமான பேனாக எடுத்துக்கிட்டோன்னா கொதிக்க விடும்போது ஈஸியாக இருக்கும். பற்ற வச்சுட்டு இதில் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நம்ம எண்ணெயிலையும் பண்ணிக்கலாம். பட் பட்டரில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது மெல்ட் ஆகட்டும். இப்போது பட்டர் மெல்ட் ஆகிடுது. இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கலர் கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் வெறும் எண்ணெயில் தான் நான் வெறும் பட்டரில் தான் இதெல்லாம் சேர்க்குறேன். காரப்பொடி, ஏன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பொடியெல்லாம் முன்னாடி சேர்க்குறோன்னா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காக. ஸோ மஞ்சள் பொடி, காரப்பொடி சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு தனியா பொடி, அதாவது வெறும் தனியா வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். வெறும் வானலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ண தனியா பொடி பண்ணினது, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை இதில் அப்படியே சேர்த்துக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பட்டாணியை அப்படியே இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட்டு பாயில் பண்ணிக்க போகிறேன். நிறைய நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால இல்லைன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணி இந்த தக்காளி கொதிக்கட்டும், பட்டாணியும் வேகட்டும். இந்த கேப்பில் நம்ம இதுக்கு அரைக்க வேண்டிய சாமான்லாம் அரைச்சிடலாம். இதுக்கு தேங்காய், கொஞ்சமாக திருகின தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கண்ணளவாக பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ தேங்காய் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கசகசா, பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கசகசா. இது வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. அது ஒரு குட்டி ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ரொம்ப குட்டி ஸ்பூன் இது. ஸோ அதால் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. வந்துருச்சு. இப்போ இந்த தக்காளியும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இதில் இந்த பட்டாணி வெந்துருத்து. இதை அப்படியே நான் வடிகட்டி அப்படியே எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேக வச்சிருந்த பட்டாணி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். இப்போது 2 நிமிஷம் இது சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மசாலாவை அப்படியே நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஜாரை மட்டும் அலம்பி விட்டுக்கிறேன். இப்போது ஜார் எல்லாமே தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் சால்ட் எதுவுமே சேர்க்கல. அது மாதிரி காரத்துக்கு காரப்பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எதுவும் சேர்க்கல. பட்டாணி வேக வைக்கும்பொழுது உப்பு எதுவும் போடல. ஸோ இதுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதில் ஹோம்மேட் கரம் மசாலா நானே வறுத்து அரைச்சி வச்சது, அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளாக அரைச்சி பண்ணும்பொழுது நல்ல வாசனை, ஸ்பைஸியாக இருக்கும், நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி மசாலா ஐட்டம் சப்பாத்தி சைட் டிஷ்லாம் நம்ம பண்ணும்பொழுது அது கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுது. கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு இறக்கிக்க போகிறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான க்ரீன் பீஸ் மசாலா, நோ ஆனியன் நோ கார்லிக் நம்ம ரெடி பண்ணியாச்சு, சப்பாத்தி தொட்டுக்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும். இது நம்ம பண்ணிடலாம். ஸோ திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.